श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நிதயே சர்வ வித்யானாம் பிஜஜே பவரோகினாம் குரவே சர்வலோகானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தின் தியான ஸ்லோகங்களில் 4வது ஸ்லோகமாக இருக்காம். இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் தட்சிணாமூர்த்தியை பார்த்து சொல்லும் அந்த வார்த்தைகள் என்ன, அவரை பற்றி நமக்கு தெரியப்படுத்தும் விஷயங்கள் என்ன என்றால், நிதயே சர்வ வித்யானாம் பிஜஜே பவரோகினாம். நிதயே சர்வ வித்யானாம், அனைத்து விதமான வித்தியைகளையும் அனைத்து விதமான ஞானத்தையும் நம்மளுக்கு அருளக்கூடிய அந்த வல்லமை தட்சிணாமூர்த்தி கிட்ட இருக்கு என்று சொல்றார். இது ஞானம் என்று சொன்னாலே இந்த லோகத்தோட ஞானம் தானா, இந்த லோகத்தில் இந்த விஷயங்கள் எப்படியெல்லாம் செயல்படுறது, இந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்கிற இந்த லோகத்தை சேர்ந்த அந்த ஞானம் தானா என்று கேட்டால் இது மட்டும் கிடையாது. அந்த பகவானை பற்றிய பரம்பிரம்மத்தை பற்றிய பிரம்ம தத்துவத்தையும் நமக்கு வளர்க்கிறாராம் இந்த தட்சிணாமூர்த்தி. அந்த ஒரு பரம்பிரம்மத்தை பற்றி மட்டும் சொல்லாமல் அந்த பரம்பிரம்மத்தை எப்படி அடைவது என்கிற அந்த மோட்சத்திற்கான முக்திக்கான வழியையும் நமக்கு எடுத்து சொல்றார் நம்மளோட தட்சிணாமூர்த்தி. அனைத்து விதமான ஞானத்தின் ஸ்வரூபமாகவும் இருந்து நமக்கு அந்த ஞானத்தையும் அருள்கிறாராம் தட்சிணாமூர்த்தி. நிதயே சர்வ வித்யானாம் பிஜஜே பவரோகினாம், அதாவது பவம் சம்சாரம் என்று அழைக்கப்படும் இந்த ரோகத்தை, இந்த ஒரு நோயை நம்மிடமிருந்து விளக்கிறாராம் தட்சிணாமூர்த்தி. இந்த ஒரு சம்சாரம் என்கிற நோய்க்கு ஒரு மருந்தாக இருக்கார் என்றே சொல்லலாம். சம்சாரம் என்றால் என்ன? பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு என்று ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த சக்கரம், இதை தான் சம்சார சக்கரம் என்றே சொல்றோம். அதனால இந்த பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கிற இந்த சக்கரம் சம்சாரமாக இருந்தா அந்த சம்சாரம் என்கிற நோயை அழிக்கக்கூடிய, அதை தூரமாக விளக்கக்கூடிய மருந்தாக தட்சிணாமூர்த்தி இருக்கார் என்று சொல்லும் போது நமக்கு மோட்சத்தை முக்தியை அளித்து இந்த லோகத்திலிருந்து நம்மை அவரிடமே அழைத்து செல்வார் என்பதுதானே பொருள் வர்றது. அதனால் நமக்கு மோட்சத்தை முக்தியை தரவல்ல அந்த ஒரு தெய்வமாகவும் தட்சிணாமூர்த்தி இருக்கார். குரவே சர்வலோகானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமக. குரவே சர்வலோகானாம், அனைத்து லோகங்களுக்கும் 14 லோகங்களுக்கும் குருவாக ஆச்சாரியனாக இருக்காராம் தட்சிணாமூர்த்தி. இவர் கொடுத்த ஞானத்தால் தான் அனைத்து லோகத்திலுக்கும் அனைத்து ஜீவர்களும், அதாவது தேவர்களாக அசுரர்களாக மனிதர்களாக இருக்காளே, இவ எல்லாருமே நம்ம தட்சிணாமூர்த்தி தந்த ஒரு ஞானத்தால் தான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கா என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தியே நமக, அவரை நான் நமஸ்கரிக்கிறேன், அவரை நான் வணங்குகிறேன் என்று சங்கராச்சாரியார் ஆதிசங்கராச்சாரியார் தட்சிணாமூர்த்தியை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாராம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு நபர் தன்னோட அந்த ஒரு கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இந்த ஒரு பானைக்குள்ள அந்த இனிப்பை போட்டுட்டு பக்கத்து தெருவில் இருந்த அந்த ஒரு குரங்கே அந்த ஒரு இனிப்போட வாசனை ஈர்த்தது வருது என்றே பார்த்தோம். இப்படி துள்ளி கொடுத்துட்டு அந்த ஒரு சந்தோஷத்தோட அந்த வீட்டுக்குள்ள வர்றதுதான் அந்த ஒரு குரங்கு. இப்படி குரங்கு வந்த உடனேயே அந்த வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. வீட்டுல இருந்துதான் வாசனை வருது. ஆனா வீட்டுல எந்த இடத்துல இருந்து வாசனை வருது என்று தேடிக்கொண்டே போகும்போது நடு வீட்டில் ஒரு பானை இருக்காம், பெரிய பானை இருக்காம். அதுக்குள்ள தனக்கு ரொம்ப பிடித்த அந்த இனிப்புகள், தனக்கு ரொம்ப பிடித்த அந்த ஸ்வீட் அங்க இருக்காம், அதுக்குள்ள இருக்கு என்பதை பார்க்கறதாம் அந்த குரங்கு. இதை பார்த்த உடனே ஒரு குரங்கு என்ன செய்யும்? அந்த ஒரு இனிப்பு இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கு, கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு இனிப்பு என் வயிற்றுக்குள்ள போகணும், அதாவது நான் அதை சாப்பிடணும் என்று ஆசை வர்றதாம் அந்த குரங்குக்கு. உடனே அது என்ன செய்யறதுன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா, ரொம்ப ஒரு வேகத்தோட தன்னோட கையை அந்த ஒரு பானைக்குள்ள நுழைச்சு அந்த ஒரு ஸ்வீட், அந்த ஒரு இனிப்பை தன்னோட கையில எடுக்கிறதாம். இப்படி அந்த இனிப்பு தன்னோட கையில பட்ட உடனேயே அந்த ஒரு இனிப்பை சாப்பிடுற அந்த நினைவுகள், இதுக்கு முன்னாடி பல வாட்டி அந்த இனிப்பை சாப்பிட்டுருக்கணும், அந்த ஒரு நினைவுகள், அந்த ஒரு மெமரிஸ் எல்லாம் அது மனதுக்குள்ள வர்றதாம். இந்த இனிப்பை இப்போ சாப்பிடாமலேயே அந்த இனிப்போட அந்த சுவை எப்படி இருக்கும் என்பது தன்னோட நாக்கில், அந்த நாக்குக்கு நினைவாக வர்றதாம். நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பிக்கிறது என்று சொல்றான். அவ்வளவு பிடிக்குமாம் இந்த ஒரு குரங்குக்கு அந்த ஒரு இனிப்பு, அந்த ஒரு ஸ்வீட்டு. இப்போ இந்த ஸ்வீட்டை கையால அது எடுக்கிறது. ஆனால் அந்த ஒரு கையை அந்த பானையிலிருந்து வெளியில எடுக்கலாம் என்று பார்க்கும்போது அதால எடுக்க முடியலையாம். இப்படி இந்த குரங்கால அந்த பானையிலிருந்து அந்த கையை ஏன் எடுக்க முடியல? இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? அந்த குரங்கு அடுத்தது என்ன செஞ்சது? அந்த நபர் அடுத்தது என்ன செஞ்சார்?
கதையில வரும் திருப்பங்கள் என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.